லைவ் நீங்க அங்கிட்டு பார்த்து வல்லூர் கோட்டம் இறுதி வரை போராடுவோம். வல்லூர் கோட்டம் சார் பணியாளர்ல மேல விட்டு முருக பண்ணியா மைக் ரோப் போடுங்க. லீடர்ஸ் வேணா தனியாக கூப்பிட்டு பேசுங்க. இது வேணா அது படிக்கணும். பட் மக்கள்கிட்ட போக கூடாதுங்களா? அங்கே போய் சந்திச்சிடும். வந்தீங்க அவங்க சந்திப்பதற்காக சாராய கடையில் வேலை பார்க்க டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குற பணியாளர் வரைக்கும் நிற்கிறாங்க. படிப்பிக்கிற ஆசிரியர்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், உயிரை காக்கிற மருத்துவர்கள், செவிலிய பெண்கள். இங்கே பாருங்கள், இப்போ இவங்க தானே எடுத்தாங்க பொதுநல பணின்னு மகளிர் சுய உதவி குழுவுக்கு எல்லாம் இது பண்ணாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ வழியாக இருக்குது. காவல்துறை எப்படி ஒரு பணி நேரம் இவ்வளோதான் இல்லாமல் உழைக்குதோ அதை விட அதே அளவுக்கு இவங்களும் உழைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும். இப்போ மகளிர் சுய உதவி குழு அதை ஒருங்கிணைக்கிறது, அதுக்கு கடன் கொடுக்கறது, அது திரும்ப பெறது எல்லாம் நாங்கள் தான் செய்யணும். இப்போ யாராவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு கூட்டம் போடுறாங்களா, அவங்களுக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறதும் நாங்கள் தான் செய்யணும். இப்போ உங்கள் கனவு என்னங்கிறது நாங்கள் தான் செய்யணும். எங்கள் கனவு இதுதான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒன்றும் பணி நிரந்தரம்னு சொல்லி தான் இவங்க முதல்ல எடுத்துட்டு ஓராண்டு 2 ஆண்டு கழிச்சதுக்கப்புறம் பணி நிரந்தரம்னு சொல்லி வேலைக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒப்பந்த கூலின்னு ஆகிட்டாங்க, ஒப்பந்த பணியாளர்னு ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஒப்பந்த பணியாளர்களுங்கிறது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்போ நீங்கள் திருப்பி கேட்டால் உங்களை எடுத்துகிட்டு இப்போ வேறு பணியாளரை கொண்டு வர்றதுங்கிறது அதுக்கு தான் இந்த ஒப்பந்தத்திலே வச்சுக்கிறது. பணி நிரந்தரமாகிட்டால் அவங்க அரசு பணின்னா பணி ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்காகவே இந்த ஒப்பந்த பணியாளர்களாகவே வச்சுக்கிறது ஒரு முறையாகிட்டாங்க. இப்போ என்னென்னா இவங்க ஊதிய உயர்வு தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க, அதே மகளிர் தானே இவங்களும். புரியுது அவங்களுக்கு. இப்போ இந்த கோரிக்கை அவங்க வைக்கிற கோரிக்கையை போராட்டம் தொடங்கினோடனே ஒரு அதிகாரியை அழைச்சி அதை அனுப்பி அதை பேசி அதை முற்று கொண்டு வரணும்ல. தொடர்ச்சியாக அவங்க வர்றதும் அவங்க கைது பண்ணி போடுறதும் ஒரு மந்தைகளை நடத்துறதும் எல்லாம் 10 நாள் எல்லாம் வேலை விட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெண்கள் வெயிலில் ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் போக முடியாது. ஒரு கழிவற வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறது இந்த மாதிரி? இல்லை
எல்லாரையும் வீதியில் நின்று போராட வச்சுட்டு நல்ல ஆட்சி கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறது? இது சர்வாதிகாரமாக கூட நான் பார்க்கல. இது ஒரு பெரிய கொடுங்கொன்மையாக இருக்குது. இப்போ போராடுறாங்க, அவங்கள ஒருத்தன் நான். இது என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்க நீ நெருங்க விடாமல் இப்படி நிறுத்தி இங்கே நிறுத்தி பேசிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? இது எதை எந்த மாதிரி புரியல. யாருடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி இருக்குது? அப்புறம் எதுக்கு உங்கள் கனவுன்னு கேட்குறீங்க? என்ன கனவு இருக்குது? அவங்க கனவை தான் சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனைகளே சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் வரும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கைக்கு போய் மக்களில் குறை கேட்டு வந்து மக்களின் பிரச்சனையை கேட்டு வந்து தேர்தல் வரைவு கொடுப்பேங்கிறீங்க, அறிக்கை கொடுப்போங்கிறீங்க. பிரச்சனையே நீங்கள் தான். இப்போ எங்கள் கனவே இந்த ஆட்சி முறைகளை அப்புறப்படுத்துவதாக தான் இருக்கும். வேற என்னவா இருக்குது கனவு? என்ன கனவு இருக்குது இங்கே? அதான் சொல்கிறாங்களே, எங்கள் கனவே எங்களுக்கு இதை கனவை தான் போராடி சொல்லிக்கிட்டு இருக்கமே கேளுங்கங்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆசிரியர்களாக இருக்கட்டும், இவங்க நிறைய பேர் இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்லைன்றாங்க, கைதும் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் திராவிட மாடலின் 2.0 திருப்பியும் ஆட்சி அமைக்க போகுது, 2.0 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த கொடுமையை விட இன்னும் கூடுதலான கொடுமையை அடுத்து தொடரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்லாம் எச்சரிச்சுக்கிறங்க, கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கங்கிறாங்க. வேற ஒன்றும் சொல்ல வரல. அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இதையே தாங்க முடியல, இன்னொரு 5 ஆண்டுக்கு நீட்டிக்கிறேன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? சரி, இப்போது என்டிஏ இந்தியா கூட்டணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் இல்லை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எனக்கு பங்கு இல்லை, என்னை விட்டுருங்க. அது பிரச்சனை இல்லை, இப்போ அது கிடையாது. இதில் இப்போ இந்த மக்களின் பிரச்சனை தான் நமக்கு 10வது நாள் இன்னைக்கு இல்லையாப்பா? 10 நாள். இப்போ இந்த தங்கச்சிக்கு ஒரு 15,000, இவருக்கு 12,000, இவருக்கு 12,000. இதை வச்சுக்கிட்டு இவர் எப்படி வாழ்வார்னு சொல்லுங்க? மகளிருக்கு ஊக்கத்தொகையே 12,000 கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுக்கு. இவர் என்ன பண்ணுவார்? எப்படி வாழ்வார்னு சொல்லுங்க? இவர் வாடகை கட்டணும், இவர் எப்படி ஒரு துணிமணி எடுத்துக்கிட்டு எப்படி வேலை செய்யறது? இது எந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறது? ஏதோ இது ஒரு ஆட்சி முறைன்னு நம்மளும் இந்த சகித்துக்கிட்டு போராடுறவங்களெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லை, சும்மா போராடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இப்படி யார் பிரச்சனைக்கு தான் இவங்க கவனத்தில் எடுக்கிறாங்க? கொடுமையாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியுது. இதுக்கு ஒரு முற்று வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் எங்களை போல பிள்ளைகள் போராடிட்டு இருக்கோம். ஆதரவு தெரிவிக்க வந்த உங்களையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க. உள்ளே போகக்கூடாது, சந்திக்கவே கூடாதுங்கிறேன். அது எந்த மாதிரி அனுமதி இல்லை? அது அனுமதி இல்லைன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன? நீங்கள் ஒன்று கவனிக்கணும். ஒரு நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை எடுத்து கூறுவதை, எடுத்து பேசுவதை குற்றமாக கருதுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான், ஒரு அறிஞர். இப்போ இது எந்த மாதிரியான ஆட்சி முறை? ஒரு பிரச்சனையை சொல்லி போராடுறதுக்கே அனுமதி இல்லைன்னா அது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. அது சர்வாதிகாரம்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா சர்வாதிகாரம்ங்கிறது நேர்மையான ஆட்சியாளன் சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவான். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும். இதெல்லாம் சர்வாதிகாரத்தில் வராது, இதெல்லாம் கொடுங்கோன்மை. ஒரு பிரச்சனை இருக்குது, நீ போராடவே அனுமதிக்கணும்னா இவன் பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும், இவங்க பிரச்சனை எப்படி தெரியும், இவர் பிரச்சனை எப்படி, இவர் பிரச்சனை எனக்கு எப்படி வெளியில் தெரியும்? எதுவுமே சொல்லாத நீ பேசாமல் இருன்னு குறவழியை நெரிக்கிறது கொடுங்கோன்மையா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஜனநாயகம். அங்கே எங்கே கருத்து இருக்குது, எங்கே சுதந்திரம் இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் நியமித்த குழு மகளிர் சுய உதவி குழுன்னு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. அதை உருவாக்குறதுக்கு சொன்னீங்க. 7.25 லட்சம் குழு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி இருக்கு பாருங்க. அவங்கள உருவாச்சு எல்லா வேலை திட்டத்துக்கும் எங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ காலை உணவு திட்டமாக நாங்கள் தான் பண்ணி செய்யணும், இந்த இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும், உங்கள் கனவு என்னன்னு கேட்டு சொல்லணுமா அதுவும் நாங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு ஒரு பணி நேரம்ங்கிற ஒன்றே கிடையாதுங்கிறாங்க. அதாவது கொத்தடிமைகள் போல வச்சு உழைப்பை சுரண்டுகிறத எப்படி மக்களாட்சின்னு எப்படி எடுத்துக்கிடுவீங்க? சமீப கால போராட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் இவ்வளவு போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டங்களை திணிக்கிறது யாரு? போராட்டங்களை இந்த மக்களுக்கு இவங்க 2 பேருக்கும் கையளிச்சது யாரு? அரசு தானே.
அது தேர்தல் நேரத்தில் நடக்கிறது காரணம் இந்த நேரத்தில் சொன்னாவது அது கவனத்தில் எடுப்பாங்கன்னு அது அழுத்தம் கொடுத்து பார்க்குறாங்க. அது கண்டுக்கிறது இல்லை. இந்த ஆட்சி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சி அதிமுக ஆட்சி இருந்தால் நாங்கள் சரி செய்வோம்னு சொல்கிறது. இப்போ இதே போராட்டங்களை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கோ அல்லது பணி நியமனத்திற்கோ சம வேலை சம ஊதியத்திற்கோ அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஒவ்வொரு போராட்டத்துக்கு நீங்கள் உறுதியை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்து அதை நிறைவேற்றாத போது தான் அது பிரச்சனை வருது. இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இந்த நேரத்திலேயாவது எங்கள் கோரிக்கையை கவனிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அண்ணா அதனால அவங்களுடைய கோரிக்கை எப்பவுமே ஒரு நாட்டில் போராடுகிற மக்களை உடனடியாக அவங்க பிரச்சனை என்ன உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை ஒரு நிறைவேற்றோம் கொஞ்சம் காலம் கொடுங்க அப்படியா எதையாவது பேசியிருக்கணும். ஒரு ஆறுதலாக ஒன்றுமே சொல்லாமல் 10 நாள் பெண்கள்லாம் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு கணவன் பிள்ளைகளெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பிடாமல் வைக்காமல் ஒரு அடிப்படை கழிவறை வசதி கூட இல்லாமல் ஒரு மேற்கூரை போடக்கூடாதுன்ட்டீங்க, ஒளி வாங்கி வைக்கக்கூடாதுன்ட்டீங்க. நீங்கள் சொன்ன எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு காலையில் கூட வச்சு மறுபடி கூட்டி எங்கேயாவது அடைச்சிரிங்க, அப்புறம் மறுபடி கூடுறாங்க. 10 நாளாக இதை அப்படியே தொடர்ச்சியாக செய்கிறீங்க. யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரை பேசி அது யாரையாவது அழைச்சி பேசி அதை சொல்லி நம்ம சரி செய்வோம் இப்படி பண்ணுங்கன்னு தானே சொல்லணும். நீங்கள் வரலைன்னா அவங்கள தூக்கிட்டு அவங்கள பணியிலேருந்து நீக்கிட்டு ஒப்பந்த பணியாளர்கள் தானே இவங்களேன்னா இன்னொருத்தரை நியமிக்கிறது. ஒரு தங்கச்சிலாம் சொல்லுது நான் எம்ஏ எம்ஃபில் படித்தேன், இந்நேரம் நான் பயிற்சி எடுத்து ஆசிரியராக இருந்திருக்கேன், இந்த பணிக்கு வந்துட்டேன், இப்போ 40 வயசாச்சு, இனிமேல் நான் மாற்று பணிக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குது. இந்த என்னோட தான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அது எப்படி சொல்கிறது? போராடுறவங்கள காவல்துறை அதிகாரிகள் நீ இது என்ன கனவு ஊர் மேய விட்டுட்டானான்னு பேசுறது, எங்கே போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்தாயின்னு பேசுறது, வண்டியில் ஏற முடியலையே அவங்களாலன்னு பேசுறது, இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள அதிகாரிகளுடைய பேச்சு இல்லை. நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, நம்ம குடும்பத்துலேயும் இது உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் என்ன நம்ம உறவினர்கள் தானே. வேற்று கிரகத்திலேருந்து ஒருத்தரையும் கொண்டாந்து இறக்கலையே. அது நல்ல அணுகுமுறையாக இல்லை. அது கேமரா என்கிட்ட கொடுத்துருக்கு. நாளைக்கு எத்தனை மணிக்கு பார்க்குறீங்க? காலையில் நாளைக்கு ப்ராசஸ் ஆஃப் அரெஸ்ட் சார் 1.5 மணி நேரமாக அரெஸ்ட் போயிட்டு அவங்கள்ட்ட பொறுமையாக சொல்லி அவங்கள வந்தவொடனே நாங்கள் பிக்கப் பண்ணல. 2 பேர் வந்தாங்க, ஃபுல்லாக வந்தாங்க, கோஷம் போடுறாங்க, டைம் கொடுக்குறோம், பிக்கப் பண்ணுறோம், அவங்களே வராங்க. இப்போ ப்ராசஸ் நடுவில் அரெஸ்ட்டில் பிக்கப் பண்ணுறோம். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு அவங்கள தான் சார் நீங்கள் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி கைது பண்ணுறோம். நாங்கள் எங்கே கேட்டுப்போம், அவங்கள கேட்டு பிளான் கேட்டுருவாங்க. இன்னைக்கு தான் அதுக்குள்ள தலைவருக்கு எல்லாம் வரணும் சீக்கிரம் அரெஸ்ட் பண்றாங்க. எங்களோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லைங்க, அரெஸ்ட் பண்ண நடுவில் வராதீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு ஃப்ரெஷ் ஆவாங்க. இப்போ பண்ண முடியும். கோஆப்ரேட் பண்ணுங்க. வெல்லட்டும் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம் அடங்க மாட்டோம். யாருக்கு நாங்கள் அடங்க மாட்டோம் யாருக்கு நாங்கள் அடங்க மாட்டோம். ஜஸ்ட் தலைவருங்க பேச போறாங்க. அவங்களாண்ட பாதிக்கப்பட்டவங்களாண்ட நீங்க அலோவ் பண்ணுங்க சார். அதிகாரிங்க சார், நீங்க ஒண்ணு இல்ல, தலைவருக்கு பேச போறாங்க. தலைவர் என்ன பண்ண போறாங்க? அவங்கள மோட்டிவேட் பண்ண போறது கிடையாது. அவங்க பாதிச்சிருக்காங்க. தலைவர்ன்ற முறையில இல்ல சார், தலைவருக்கு எதுக்கு வராங்க? பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராங்க. அதுக்கு தானே தலைவரா இருக்காங்க. அரெஸ்ட் பண்றப்ப பண்ண வேணாங்கிற அவங்கள இது சொல்லல. நீங்க கன்ட்ரோல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல சார், நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்ச இடத்துல எங்க தலைவருக்கு யாரும் வரப்போறது இல்ல. ஜஸ்ட் இப்ப இருக்கும்போது நீங்க அலோவ் பண்ணீங்களா? அரெஸ்ட்ங்க, பார்ட் ஆஃப் அரெஸ்ட் 1.5 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் வாங்க, நாளைக்கு தலைவருக்கு எதுக்கு இருக்காங்க? பொதுமக்களுடைய நாளைக்கு வராங்க. நாளைக்கு கூட வந்து பண்ணுங்க. நாளைக்கு டைம் கேட்டீங்க சார். நாளைக்கு போலீஸ் எங்களோட இதை பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். அது உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. உங்களை
பார்க்க வேணாம்னு சொல்ல, பேச வேணாம்னு சொல்ல, அரெஸ்ட் அப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். வாங்க சார், நாளைக்கு வாங்க சார். நாளைக்கு டைம் கொடுங்க சார். அப்ப காலையில நாங்க நடத்துறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் எங்கிட்ட டைம் கேளுங்க. அவங்க நடத்துறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நீங்க சரி, நீங்க சொல்றது சரி. நாங்க வரும்போதே கைது பண்ணிட்டு அப்புறம் கைது பர்மிட்டட் பிளேஸ் சார் கிடையாது சார். பஸ் போயிருச்சு. 8 பஸ் போயிருக்கு சார். 8 பஸ் போயிருக்கு. பர்மிட்டட் பிளேஸ். நாளைக்கு வந்து கேளுங்க. ஆர்கனைசர் சரி, ஒரு இடத்த கொடுங்க, அவங்க போய் அனுப்பி போராடட்டும். பர்மிஷன் கமிஷன் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு சார். பர்மிட்டட் பிளேஸ் இருக்கு, அங்க போக வேண்டியதான். சொல்லுங்க. இதை அவங்க வந்ததுல இருந்து சொல்றேன் சார், நீங்க பர்மிட்டட் பிளேஸ்ல பர்மிஷன் வாங்கி பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அவங்க அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இது பர்மிட்டட் பிளேஸ் சார். ரிட்டு கோர்ட்ல ஹைகோர்ட்ல வர பெண்டிங் இருக்கு இந்த ரோட்ல போட்டதுக்கெல்லாம். நாங்க அது மாதிரி இடத்துல வர வச்சு சரி அவங்க ஆபீஸ்ன்னு சொல்லி வர பிக்கப் பண்றதுதான். அவங்க மொத்தமா வந்தோடனே ஏறிடுறாங்க. அதுக்காக போய் தான் கேட்கணுங்களே, இவ்வளவு உயர் அதிகாரிகள் இருக்கீங்க, இந்த இடத்துல போய் நின்று போராடிக்கிறீங்க. உங்க அங்க ரெகுலரா உங்களை மாதிரி பர்மிஷன் வாங்கிறாங்க சார். நம்மளா கன்ஃபார்ம் பண்ண முடியல. அங்க போனா தான் என்னைக்கு டேட் இருக்குன்னு அதை வச்சுதான் அங்க ஐஎஸ்ல சார் கொடுக்காங்க. நம்மளா கொடுக்கலையா? அதெல்லாம் உங்களுக்கு பர்மிட்டட் பிளேஸ் எல்லாம் கமிஷன் ஆஃபீஸ்ல ஐஎஸ்ல கொடுக்குறோம் சார். மக்கள் பாதிக்கப்படும் போது அங்கீகாரம் பெற்று வந்துதான் அவங்க கோரிக்கை சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? இது மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? பாதிக்கப்படும் போது கண்டிப்பா அவங்க பீரிட்டு வருவாங்க வெளியே. கோஆபரேட் பண்ணுங்க சார். கோஆபரேட் பண்ணுங்க. சரி வாங்க. கொஞ்சம் ஏறடா. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த மாநாடு கூட்டு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம்? கடைசியாக அவங்க 236 கோடி வேட்பாளர்களும் அறிவிக்கிறாங்க. என்ன புது ரீதியான மாநாடு, இது என்ன பெரிய மாற்றத்தை இத்தகைய தொடர் முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு லாபம் வைக்கிறது சமீப காலமாக நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறிடுது. மற்ற வேட்பாளர்களை விட தனித்துவமாக 236 வேட்பாளர்களும் நாற்பது வெற்றிக்கார்கள். இல்லை, மாநாடுங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு உணர்வு எழுச்சியோடு நம்ம ஒன்று கூடும்போது நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வரும். அதோட நம்ம களத்தில் போய் தேர்தல் களத்தில் வேலை செய்யும்போது நமக்கு ஒரு அதிக என்ன சொல்கிறது நம்பிக்கையும் ஒரு ஆற்றலும் கூட வரும். அப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு பார்க்கும்போது இவரை சந்திக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஒரு அதீத ஆர்வம். அதுக்காக தான் இந்த மாநாடு எங்களுடைய நோக்கம் தான். ரெண்டாவது, இங்கே தமிழன் வந்து இதுவரை தான் சார்ந்த சாதிக்கு குடியிருக்கான், ஏற்றிருக்கிற மதத்துக்கு குடியிருக்கான், கட்சிகளுக்காக குடியிருக்கான், வணங்குகிற சாமிக்கு கூட குடியிருக்கான். ஆனால் தான் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்கு இப்போதான் கூட தொடங்கும். இந்தியராக கூடலாம், திராவிடராக கூடலாம். இப்போதான் நாங்கள் தமிழர்கள் எல்லாத்தையும் கடந்து கூடுறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய முயற்சி. அதில் வந்து இவங்களுக்கு தான் கூடும்னு இல்லை, இன உணர்வு மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் நாங்களும் இன்னும் பெரிய கூட்டம் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும்ல. அதுக்கு தான் ₹1 காசு கொடுக்காம சாராயம் சாப்பாடு எதுவும் இல்லாமல் என் பிள்ளைகள் வந்து கூடுவாங்க. நீங்கள் பார்க்க தான் முடியும். அப்போ எல்லா தமிழனுக்கும் உணர்வு செத்து ஒன்றும் போயிருங்க. இன்னும் இருக்கோம் உலகத்தில். இந்த தமிழை நம்ம அழிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதானே எவனும் நினைக்க வேண்டியதில்லை. இருக்கோம் இன்னும். அதாவது ஐயா இறையன்பு சொல்றாரு, அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொள்ளும்போது எவனும் எதிர் நிற்க முடியாதுங்கிறது. நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்லை, அடிபட்ட புலியும் கூட. அப்போ எப்படி எழுச்சியாக திறந்துவோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு பொருளாதார வலிமை இல்லாதனால முன்கூட்டியே தகவல் கொண்டு போய் சேர்த்து உங்களை மாதிரி இப்போ ஊடகத்தில் சொல்லி இங்கே நடக்குது, இதெல்லாம் கொண்டு போக முடியல. இப்போ முன்கூட்டியே அறிவிச்சிருந்தா உலகெங்கும் இருக்கிற என் இன சொந்தங்கள் வந்து அனுமதி உள்நுழைவு அனுமதி பெற்று வர முடியும். இப்போ திடீர்னு அறிவிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும், இப்போ 7ஆம் தேதி அறிவித்தோம். அதுக்குள்ளே காலம் பத்தில் 2வது தேர்தல் தேதி வரும். தேர்தல் கிட்டத்தில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்குங்கிறதுக்காக பண்ணோம். இப்போ அதுக்கு தான் நம்ம 21ஆம் தேதி தள்ளி வச்சுருக்கோம்.
அதனால இல்லை, உலகெங்க இருக்கிற தமிழர்கள் இங்கே வர முடியலனாலும் என் இன சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்த்துவாங்க. இதில் இது வேட்பாளர்கள் தேர்வில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஆணுக்கு பெண் சமம் இல்லை எங்களில். ஆணும் பெண்ணும் சமம். சம உரிமைங்கிறது இல்லை, அது கடமைங்கிறதுனால அது சம வாய்ப்பு கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு இங்கே. உங்களுக்கு வேற இனத்தவர்களுக்கு கூட இங்கே அரசியல் அதிகாரமும் அங்கீகாரமும். எங்களுக்கு வந்து ஒரு வேளார் கைவினை பொருள்களை செய்கிற எங்கள் குயவர், எங்கள் வேளாருக்கோ, மருத்துவர் குலத்தில் அதாவது இந்த முடிதிருத்துகிற பணியை செய்கிற மக்களுக்கோ, சலவை தொழிலை செய்கிற எங்கள் வண்ணார் எங்கள் குடிகளுக்கோ, இப்போ பண்டாரம் ஒரு தச்சர், இந்த மாதிரி இவங்களுக்கு இல்லை, இதுவரை இல்லை. விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய கட்சியோ அல்லது திராவிட முற்போக்கு பெரிய சமூக நீதியெல்லாம் பேசின கட்சிகள் கூட எங்களை செய்யலை. ஆனால் எங்கள் வாக்குகளை வாங்கிக்கிட்டு எங்களை அனாதை, எங்களுக்கு அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாக தான் நடக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் முடிதிருத்தங்களில் தான் அரசியலே பேசினாங்க. யாராவது ஒருத்தர் மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரா சொல்லுங்க? இந்த நாட்டில் விஸ்வநாதாசை விட தியாகி உண்டா? இந்த நாட்டு விடுதலைக்கு இப்போ 29 முறை சிறைக்கு போன வெள்ளக்காரங்க இருக்கு. ஆயிரக்கணக்கான நாடகங்களை போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு தியாகி. அவர் வம்சாவளிக்கு எங்களுக்கு என்ன இருந்தது சொல்லுங்க? ஒரு பொது தளத்தில் தேவேந்திரரையோ ஆதி தமிழ் குடிகளையோ பொது தொகுதியில் நிறுத்த முடியல எங்களால். இதுவரை திமுக நிறுத்தி இருக்குன்னு சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மாவாவது நிறுத்திருக்காங்க. ஒரு ஆதி குடியை ஒருத்தவங்க தாழ்த்தப்பட்ட ஒருவனை, புறந்தள்ளி வைக்கப்பட்ட சமூகத்தில் ஒருவரை தனவாள தூக்கி சபாநாயகராக தலித் எழில்மலையை தூக்கி பொது தொகுதியில் நிறுத்தினாங்க, வெல்ல வச்சாங்க. அதே இது ஆகப்பெரும் ஆற்றலாக இருக்கிற ஒரு அண்ணன், ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு பெருமைமிகு அடையாளமாக இருக்கிற ஆராசா, அவரை விட அறிஞர் வேணுமா? பெரம்பூர் தொகுதியில் நின்று வென்றார், தனி தொகுதியாக இருக்கும்போது. வெறும் பறையர் வாக்கில் தான் வென்றாரா எங்கள் அண்ணன்? மற்ற சமூகம்லாம் போடலையா? அப்படின்னா பொது தொகுதி ஆன பிறகு நின்னா வென்றுவார்ல, எதுக்கு நீலகிரிக்கு அனுப்புனீங்க? இதான் உங்கள் சமூக நீதி. அப்போ நாங்கள் தமிழராக பார்க்குறவரை நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக பார்க்குறீங்க, அப்படிதானே இருக்குது உங்கள் கோட்பாடு. அப்போ நீங்கள் பார்ப்பன பெண்ணுங்கிற ஆரிய பெண்ணுன்னு ஜெயலலிதா அதே பக்கத்து தொகுதியில் திருச்சியில் தலித் எழில்மலையிலே நிறுத்தி, எப்படி எழில்மலை இல்லை தலித் எழில்மலையை நிறுத்தி பொது தொகுதியில் வென்றாங்க அதே பாராளுமன்றத்தில். அப்போ இது மாறுதலுங்கிறது எங்கேருந்து வரணும்னு இருக்குல்ல. இப்போ அதனால நாங்கள் பொது தொகுதியில் ஆதிக்குடிகளை நிறுத்துவது, தேவேந்திரரை நிறுத்துவதெல்லாம் ஒரு சமூக மாறுதலுக்காக. வெற்றி தோல்வியதை அப்பாற்பட்டது. பெண்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டா அது வெல்லணுமேங்கிறது. கொடுத்து தான் வெல்ல முடியும். சரி, வெல்ற நீங்கள் கொடுங்கல்ல. அதனால தான் நாங்கள் இந்த கல்வி தகுதி, சமூக பிரதிநிதித்துவம், சோசியல் இன்ஜினியரிங்கிறாங்களா, அது எந்தெந்த சமூகம் இதில் நிராகரிக்கப்பட்டிருக்கு, புறக்கணிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பு. இப்போ முத்தரையர், கோனார், உடையார், இந்த முதலியார், பிள்ளை, இந்த மாதிரி நமக்கு இந்த சமூகங்களில் குறைந்த அளவு தான் அரசியலில் வாய்ப்பு பெறுது. அதுக்கெல்லாம் அதிகப்படியான இடங்களை நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு புரியுதுன்னு எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி பெரும்பான்மைக்கும் குறைஞ்சிடக்கூடாது, புறக்கணிக்கப்பட்ட மக்களையும் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் செஞ்சிருக்கு. ஒரு வேட்பாளரையும் விதை நெல் போல பொறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் 21ஆம் தேதி பார்க்குறீங்க. பொது தொகுதியில் நிறைய இடங்களில் மிகப்பெரிய போட்டியாக சவாலாகவும் விளிம்புநிலை மக்களை நிறுத்திருக்கீங்க, தைரியமாக நிறுத்திருக்கீங்க. இது வாக்கு சேவைக்கு இந்த இடத்துலையும் குறைக்காதா? ஏன்னா மற்ற கட்சிகளை பார்த்தா பயப்படுறாங்க, இது குறைக்காத நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். நான் 21 16 தொகுதி கொடுத்தேன். 16ல் 22 தொகுதி கொடுத்தேன். 16ல் இப்படி நான் கொடுத்துருக்கேன்னா நானும் சொல்லலை, என் பிள்ளைகளும் போய் சொல்லலை, வேட்பாளர் தொகுதி சொல்லலை. ஆனால் 21ல் அவங்களுக்கு அந்த புரிதல் வந்ததுனால நீங்கள் என்னுடைய வாக்கு இதுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை தேவேந்திரரை நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு வாக்கு அதிகம். இப்போ அதனால நான் பாதிப்படைகிறேன்னா இல்லை வளர்றேன்னா புரியுதா? அதில் பெண்களை ஆதித்தமிழர் தொகுதியில் நிறுத்த பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கேன்ல, அதில் வாக்கு அதிகம். அப்போ அது மக்களுக்குள்ள மாறுதல் வருதுல்ல. இப்போ நம்ம ஒரு போட்டின்னு வருது. இப்போ வச்சுக்கிறேங்க, இப்போ ஆதித்தமிழர்களுக்கும் தொகுதி இருக்குது. இப்போ 4 கட்சி போட்டிட்டா 4மே ஆதித்தமிழர் தான் போடும். ஆனால் அந்த வாக்கில் கட்சி வெல்லாது, அந்த வேட்பாளர் வெல்ல முடியாது. மற்ற சமூகம் எந்த ஆதித்தமிழரோட இணையதோ புரியுதுங்க, அதில் தான் வெல்லும். இப்போ நான் ஒரு தொகுதியில் மரவரை போடுறேன், எல்லாரும் மரவரை போடுறாங்க.
அப்படின்னா எந்த மறவரோடு தேவேந்திரர், நாடார், கோணார், ஆதித்தமிழர், பிள்ளை, முதலி இதெல்லாம் இணைதோ அதான் புத்தரையர் எங்க இணைகிறாரு, உடையார் எங்க இணைகிறாரு, எங்கெங்கெல்லாம் தமிழ் சமூகம் போய் கூடுதோ அதுதான் வெல்லும். அப்ப புரியுது அவங்களுக்கு. அதனாலதான் நாங்க எதை பற்றியும் யோசிக்காம செய்யறோம். இப்ப திருப்பூரூர்ல எங்க ஐயாவை நிறுத்திருங்க அம்பேத்கராஜன் எல்லாம் சும்மா இல்ல. அதுல அது எனக்கு ஒரு 15 நாள் 20 நாள் யோசிச்சு கொண்டு போய் நிறுத்துறோம். அது உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக நிறுத்திருக்கேன். இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுறப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது தமிழகத்தில் சாத்தியமே இல்லை அப்படின்னு பேசிருக்காரு. தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சி அதை வலியுறுத்திருக்காங்க. இப்போ அவர் பேசுறப்ப இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம், இது காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும் அப்படின்னு. இது குறித்து உங்களை பாதிப்பு அவங்களுக்குள்ள தெரியும்னா அப்புறம் நம்ம பேசி என்ன கருத்து சொல்றது. இங்க அதை ஒத்துக்கல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது கொடுக்கறதும் கொடுக்காதான் அந்தந்த கட்சி எடுக்கிற தலைமை. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்கும்போது குறிப்பா இப்ப என் தம்பி சொல்றாரு, விஜய் சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்துல நான் பங்கு தரேன். என் தம்பியோடைய ஆட்சியில பங்கு கொடுக்குற அளவுக்கு இங்க எந்த கட்சி இருக்கு? இந்த கட்சி நேர்மையா இருக்கு, இந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு கொடுப்போம். ஏன்னா இந்த கட்சிகளுடைய ஆட்சி நிர்வாக முறை பிடிக்காம தான் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த கட்சிகளை என் ஆட்சியிலே பங்கு தர்றேன்னா அவ்வளவு தூய நேர்மையான ஆட்சி இருக்குது, கட்சி இருக்குதுன்னா நம்ம புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியது இல்லையே. புரியுதா? இதுல எந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு ஆட்சியில பங்கு கொடுக்குறது? அப்ப நம்ம ஆட்சியின் தரம் எப்படி இருக்கும்? இது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிற கட்சிகளா இருக்கு. இந்த கட்சியில சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும்? இப்ப காங்கிரஸை சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆட்சியில பங்கு கொடுக்குறாரு. இந்த ஊழல்ல சொல்ல முடியுமா? இல்ல மாநில உரிமைகளை பேச முடியுமா? இல்ல எந்த பேசுவீங்க காங்கிரஸ் வச்சுக்கிட்டு? இதான் ஐயா சொல்றது ரொம்ப தாமதம். அவங்க ஆட்சியில பங்குன்னு கேட்டாங்கல்ல, கொடுக்குற கட்சிக்கு போங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். இப்ப புரியுதா? அதை நானா இருந்த நம்ம சொல்ல போறது இல்லை. அப்ப அதை அப்பயே சொல்லி இருந்திருக்கணும். ஆட்சியில எந்த கட்சி பங்கு தருதோ அங்க போயிட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் அதுல மறுப்பில்லை எதிர்ப்பில்லைன்னு சொல்லியிருந்தா அமைதியாயிருப்பாங்க. அதை விட்டுட்டு அவரு தம்பியை காட்டிக்கிட்டு ஒரு பேரம் பேசிக்கிறதா, விஜய் கூட நாங்க போயிருவோம், தாவாக்காவுக்கு போயிருவோம், தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருவோம் அப்படிங்கும்போது சரி போங்கன்னு சொல்லியிருக்கணும். அது சரி, அது அவங்க பெரியவங்க எடுக்கிற முடிவு, நம்ம அதுல சொல்ல முடியாது, கருத்து சொல்ல முடியாது. ஒரே லாஸ்ட் திருமாவளவன் சமீபத்தில் தமிழ் தேசிய மாநாடு நடத்துவது கடுமையாக உங்கள் விமர்சனம் உள்ளார். இப்ப தமிழ் தேசியத்துக்கான அவசியம், தமிழ் தேசியத்துக்கான மாநாடு இங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நடத்துறாரு. குறிப்பா மே 15 அதை உங்களை பாருங்க. இல்ல அந்த இப்ப எங்க அண்ணன் மேல வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் அது நான் காயப்படுவேன், கஷ்டப்படுவதில்லை. அண்ணன் தானே பேசிட்டு போட்டுருவாரு. அவர் சொல்ற கருத்துல நல்ல கருத்து இருக்கும்போது தலைவர்கிட்ட நான் பேசும்போது நம்மளை இப்படிலாம் விமர்சிக்கிறாங்களே, விமர்சனம் அது வெறும் சொற்கள் தானப்பா. நம்மளை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் இல்லையே. வைரக்கற்களை விட்டு எறிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எறிந்தால் தடுப்போங்கிறப்பல. எங்க அண்ணன் எங்க மேல வைரக்கற்களை விட்டு எறிஞ்சான்னு வச்சுக்கோங்க, வணங்கிட்டு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். புரியுதா? வெறுங்கற்களை விட்டு எறிஞ்சா அண்ணன் தானே எறிகிறாருன்னு வழியை தாங்கிட்டு போவோம். இவ்வளவுதான். இது போய் பெருசு பிரச்சனை கிடையாது. மாநாடு அது அவர் நடத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த மாநாடு தமிழர்கள் எழுச்சி மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறது அது எங்க அண்ணனுக்கு வலிச்சே இருக்குது இல்லையோ, அது எனக்கு உறுதியா வலிச்சே இருக்கும். அதுல எங்க அண்ணனுடைய மாநாட்டை நான் வரவேற்க அதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. இன்னைக்கு வந்திருக்கா அனுமதி இல்லையாமே போலீஸ் எல்லாம் நல்லா ஒரு தடவை பார்த்து
அவசரத்துக்கு பெரிய பஸ் எடுத்து விட்டுலாம். காவல்துறையினால கொண்டுட்டு போங்க. எல்லாரும் நிக்காதீங்க, நீங்க அங்க போங்க சார். எல்லாரும் இங்க வந்தா நீங்க வாங்கம்மா, ஒரு ஆளை உங்களை பிக்கப் பண்ணு. வாங்கம்மா, நிக்கிறவங்கள போல பிக்கப் பண்ணுங்கம்மா. நிக்கிறவங்கள பிக்கப் பண்ணுங்கம்மா. நிக்கிறவங்க
எம்சிசி லாஸ்ட் எம்சிசி போலீஸ் கொடுங்க என்ன இருக்குங்களா நம்ம மட்டும் தான் உமன்ஸ் வந்துருவாங்க ஏத்துங்க மேடம் கூப்பிடுங்க எல்லாத்தையும் அங்கே மறைச்சிட்டாங்க சீமான் வந்திருக்காரு சீமான் வந்திருக்காப்புல அங்கே போங்க அங்கே போங்க சீமான் வந்துட்டாரா ஆமா அறுவடை பேரிக்கடை ஏத்துங்க முதல்ல ஏத்துங்க எல்லாத்தையும் இருப்பா நன்னுங்க